நண்பர்களே, போக்கே அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஒரு ஜப்பான் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையில சோப்பு இல்லாத பெட்டிகள் வாடிக்கையாளர்களுக்கு சென்று விடுவது வெறும் வழக்கமாக இருந்தது. அது வெறும் பெட்டிகள், அதாவது பை ஒன் கெட் நன் அப்படிங்கிற மாதிரி. எப்படி இருந்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு? இந்த தவறெல்லாம் சரி செய்ய வேணும் அப்படின்றதுக்காக அந்த நிறுவனத்தோட முதலாளி ஒரு முடிவு செய்தார். பணம் எதுவும் அதிகமா செலவழிக்க முடியாது, நிறைய பேரை வேலைக்கும் வைக்க முடியாது, ஒரு விலை மதிப்பில்லாத இயந்திரத்தையும் வைக்க முடியாது. அதனால இது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போதுதான் அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு சிறிய புத்திசாலித்தனமான யோசனை தோன்றியது. ஒரு மின்விசிறிய பயன்படுத்தினாங்க. சோப்பு தயாரித்து பெட்டியில் வைக்கிறதுக்கு அப்புறம் அது அடுத்த கட்டத்திற்கு செல்லும் வழியில அந்த மின்விசிறிய வச்சுட்டாங்க. வெறும் பெட்டிகள் எளிதில் தூக்கி வீசப்பட்டன. சோப்பு பெட்டிகள் மட்டுமே தங்கியவாறு அடுத்த கட்டத்திற்கு சென்றது. அதன் பிறகு என்ன, வாடிக்கையாளர்களிடமிருந்து நிறைய வரவேற்பு கட்டது. இந்த பிரச்சனையும் தீர்ந்தது. அந்த நிறுவனம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டது. இதுதாங்க போக்கே யோக்கே கொள்கையின் சாரம். தவறுகளை திருத்துவதற்கு புத்திசாலித்தனம் அல்ல, தவறே நடக்காத மாதிரி திட்டமிடுவதுதான் புத்திசாலித்தனம் என்கிறது இது.